ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாசத்தோட புக்கிங் பத்தின 4 அப்டேட் நேத்து டிடிடியோட புக்கிங் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அப்டேட்டும் வந்துருச்சு. பட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. எஸ்விபிசி சேனல்ல நேத்தே வந்து எந்தெந்த டேட்ல எந்தெந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுன்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாங்க. இதுல இல்லாத இன்னும் 4 டிக்கெட்டோட புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் அதோட புக்கிங் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாசத்துக்கு நிறைய பேர் 300 ரூபா தரிசன டிக்கெட் கேட்டிருந்தீங்க. அந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா வர்ற 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசன டிக்கெட் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். அன்னைக்கே வந்து நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கு. 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனம் புக்கிங் இருக்கும். மத்தியானம் 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிட்டு 500 ரூபாய் விஐபி தர்ஷன் புக் பண்ண முடியும். அதோட புக்கிங் நவம்பர் மாசத்துக்கு 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து திருமலை, திருப்பதி அண்ட் தலக்கோனா 3 லொகேஷனோட அக்கமடேஷன் வந்து நமக்கு 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லா அப்டேட்டுமே நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட்ல வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. இதுல 300 ரூபா தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்சிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்க முடியும். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேத்துக்கு புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணாம அதுக்கப்புறம் வந்து பக்கமா போகும்போது வந்து கேக்குறீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. ஏதாவது ஸ்பெஷலான டேஸ், ஃபெஸ்டிவல், பிரம்மோற்சவம் இந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நாளுமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hourல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள தர்ஷன் பார்த்துட்டு வெளியவே வந்துடலாம். 65 வயசுக்கு மேல சீனியர் சிட்டிசனா தான் இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் மெடிக்கல் கேசஸ்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்றது இல்லை. கூட போறவங்க வந்து ஸ்பௌஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து ஸ்பௌஸ் இல்லைனாலும் பொண்ணோ பையனோ இப்போ வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க அம்மா இல்லைன்னா அப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைன்லயே நம்ம 2 பேருக்கும் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். இப்போ மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐடி கார்டை நம்ம அப்லோட் பண்ணணும். இதோட ஃபைல் சைஸ் வந்து 1 MBக்குள்ள இருக்கணும். நீங்க முன்னாடியே என்ன பண்ணணும்னா ஃபைல் சைஸ் வந்து செட் பண்ணிக்கணும். ஏன்னா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றது எங்களால டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியல, அதனால புக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோ ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஆன்லைன்லயே நம்ம ஃபைல் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு டெய்லி வந்து மத்தியானம் 3 மணிக்கு இந்த தரிசனம் இருக்கும். 1 மணி 2 மணிக்குள்ள நீங்க வந்து ரிப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. வெயிட் பண்ணி தர்ஷன் பார்க்க வைப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தர்ஷன் டிக்கெட் தான். புக் பண்ணிக்கோங்க. திருமலை, திருப்பதி. ஸோ கீழ் திருப்பதியில நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பதி அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணலான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சீனிவாசமா, மாதவமா, இல்லைன்னா விஷ்ணு நிவாசமா, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். திருமலையில அப்படி கிடையாது. காமனா 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1500 ரூம் அந்த மாதிரி நம்ம புக் பண்ணிட்டோம்னா நம்ம என்னைக்கு வந்து ஸ்டே பண்ண போறோமோ அப்போ போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல ஸ்கேன் பண்ணும்போது தான் எந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து அலாட் ஆகுது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். கீழ் திருப்பதியில வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு அக்கமடேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல புக் பண்ணிக்கலாம். இல்ல மெயின் பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்துல வேணும்னு நினைச்சீங்கன்னா சீனிவாசம் இல்ல மாதவம், இது ரெண்டுமே ஒரே காம்பவுண்ட்குள்ளதான் இருக்கு. இப்போ சீனிவாசம்லாம் வந்து 200 ரூபாய் ரூம்லாம் இருக்கும். 230 சம்திங் வரும். இதுவே நீங்க விஷ்ணு நிவாசம்லாம் போனீங்கன்னா ஒரு ரூமே 900 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஸோ எத்தனை பேர் ஸ்டே பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. இது 2 அக்காமடேஷனும் உங்களுக்கு வந்து வர 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதுதாங்க புக்கிங்ல இருக்க பேலன்ஸ் அப்டேட். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட புக்கிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் 4 மணி அப்டேட் படி இன்னும் உங்களுக்கு வந்து 8337 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. வெள்ளிக்கிழமையில முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணுங்க. சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் வந்து நைட் வரைக்குமே கிடைக்கும். நீங்க வந்து கூட்டத்துல போயிட்டு நம்ம நேரடி இலவச தரிசனத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஃப்ரைடேஸ்ல இதுதான் ஸ்டேட்டஸா கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்கு.
வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா சேனல்ல வீடியோ ஷேர் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.